எல்லோருக்கும் வணக்கம். வெஜ் ஹைவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இஞ்சி பச்சடி. ஆந்திராவில் அல்லம் பச்சடின்னு சொல்லுவாங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு இஞ்சி துவையல் போட்டிருக்கோம். இது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்டில் இருக்கும். இது நம்ம உளுந்தம்பருப்பு சாதம், மற்றபடி வெறும் சாதத்தில், சூடான சாதத்தில் நெய் விட்டு கூட சாப்பிடலாம். தயிர் சாதம், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். செய்கிறது ரொம்ப எளிமையான முறை தான். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 4-5 நாள் கூட வச்சு சாப்பிடலாம். ஏன்னா எல்லாத்தையுமே வதக்குறோம். தேங்காயை மட்டும் பச்சையாக போடுவோம். தேவைப்பட்ட அதை கூட வதக்கிக்கிட்டிங்கன்னா கூட 2 நாள் வச்சு சாப்பிடலாம். வாங்க அதை நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு இஞ்சியை தோல் சீவி சுத்தம் பண்ணி தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துட்டு ஒரு துணியில் தொடச்சி வச்சுருக்கோம். ஒரு மீடியம் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய் வத்தல், அதாவது இஞ்சி காரம் இருக்கும், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. நான் 3 வத்தல் எடுத்திருக்கேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன், அதாவது 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம், இல்லை 2 சேர்த்தும் எடுத்துக்கலாம். நான் உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். வெங்காயம், ஒரு மீடியம் வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி நறுக்கி ஒரு கிண்ணத்தை போட்டு மூடி வச்சுருக்கேன். காரணம் என்னன்னு சொன்னால், வெங்காயம், வெள்ளைப்பூடு இதெல்லாம் காற்றுல இருக்க கிருமிகளையெல்லாம் தாம் பக்கம் இழுத்துக்கிறோம். அதனால் நம்ம உடனே சமைக்கணும். நறுக்கின உடனே, உரித்த உடனேயும். அப்படி இல்லைன்னா ஒரு கிண்ணத்தை போட்டு மூடி வச்சா ஓரளவுக்கு கிருமிகளை கட்டுப்படுத்தலாம். இப்போ நான் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஜாஸ்தியே எடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். கடுகை பொரிய விடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரே ஒரு மிளகாய் வத்தல், இதை கார்னிஷ் பண்ணுறதுக்காக, கடைசியாக இந்த எண்ணெயும் கடுகும் சேர்க்குறதுக்காகவும் நான் முதல்லையே கடாயில் நல்லா சூடு பண்ணி பொரிய விட்டு தனியாக எடுத்துட்டேன். அதே கடாயில் உளுந்தம்பருப்பு எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த உளுந்தம்பருப்பை நல்லா செவக்க வறுத்துக்கிறோம். கடாயில் இருக்க எண்ணெயே போதுமானது. இப்போ நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் சொன்னேன் கடலைப்பருப்பும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா பாதி கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் எடுத்துக்கலாம். நல்ல பொன்னிறமாக வறுபட்ட உடனே நம்ம எடுத்து வச்சுருந்த 3 மிளகாய் வத்தல் உங்கள் காரத்துக்கு தகுந்தா போல் எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா உப்பி வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம இஞ்சியை போட்டுக்கிறோம். இஞ்சி சுத்தம் பண்ணி லேசாக துணியில் தொடச்சி வச்சுருந்தோம், ஈரம் உலர்றதுக்கு. மேலே தண்ணி எண்ணெய் தெறிக்கும், அதனால தான் அதை நம்ம தொடச்சி எடுத்துருக்கோம். லோ ஃப்ளேமில் வச்சு இஞ்சி நல்லா வதங்கணும், அதாவது வெந்து வரணும். அந்த அளவுக்கு, அப்போ தான் வாசனையாகவும் இருக்கும். இந்த பச்சடி, இந்த துவையல் கெட்டு போகாமலும் இருக்கும். அந்த வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி வதக்கி அரைச்ச துவையலோட வாசனை நமக்கு இந்த நாக்கில் இருக்க டேஸ்ட் பட்ஸ் எல்லாம் நமக்கு சாப்பிட்ற தூண்டுறதுக்கு அந்த இஞ்சியோட வதக்கின வாசனை ரொம்ப உதவியாக இருக்கும். இது குழந்தை பெற்றவங்களுக்கு வயிறு கொஞ்சம் உப்புசமாக இருந்தால் அவங்களுக்கு கூட இந்த துவையல் நீங்கள் கொடுக்கலாம். தக்காளி, இந்த புளி இதெல்லாத்தையும் கொஞ்சம் குறைச்சிட்டு, தேங்காயும் குறைச்சிட்டு அரைச்சி கொடுங்க. வெங்காயத்தை நம்ம நறுக்கி வச்சுருந்ததை நல்லா கைனால் நொறுக்கி விட்டு, அதாவது தனித்தனியாக பிரிகிற மாதிரி, அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். அதுக்காக நல்லா பிரித்து விட்டு நல்லா வதக்குறோம். இதை நீங்கள் தனித்தனியாகவும் வதக்கிக்கிறலாம், இல்லை இப்படி சேர்த்து வதக்குவீங்கனாலும் வதக்கிக்கோங்க, அது உங்கள் இஷ்டம்தான். இப்போ நம்ம உளுந்தம்பருப்பு, இஞ்சி, மிளகாய் வத்தல், அடுத்தா போல் வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கி வரணும். அது ஏதாவது கட்டி இருந்தால் நல்லா இது மாதிரி தட்டி விட்டு பிரித்து விட்டுக்கோங்க. ஏன்னா நல்லா வதங்கணும் வெங்காயம், அப்போ தான் நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பச்சை வாசனை வரக்கூடாது. 1-2 நல்லா பிரித்து விடாமல் இருந்திருக்கு. அதைத்தான் நான் இப்போ கரண்டியை வச்சு தட்டி விட்டேன். லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. தேவைப்பட்டால் 1-2 சொட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இஞ்சி பச்சடிக்கெல்லாம் நல்லெண்ணெய் தான் நல்லது. இப்போ நான் இந்த துவையலுக்கு தேவையான உப்பு, கல் உப்பை இந்த வதங்குற பொருட்களோடையே சேர்த்துக்கிறேன்.
வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கும் அதோட உப்பில் இருக்க ஈரப்பதம் குறையிறதுக்காகவுமே தான் நம்ம இந்த மாதிரி போட்டு வதக்குறோம். வச்சுருந்த மீடியம் சைஸில் இருந்த தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்தோம்ல, அதையும் இப்போ இந்த பொருட்களோடு சேர்த்துட்டோம். நல்லா உப்பு இருக்கிறதுனால சீக்கிரமே வதங்கிரும். நல்லா குழைய வேக விடுங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ எல்லா பொருளுமே நல்லா வதங்கி வந்து வாசனை நல்ல ஜம்முன்னு இருக்குது. இஞ்சியோட வாசனையும் வெங்காயம் எல்லா வாசனையும் உளுந்தம்பருப்பு எல்லா வாசனை நல்லா சேர்ந்து ஜம்முன்னு வருது. இப்போ இதை நம்ம அப்படியே எடுத்து ஒரு கிண்ணத்தில் ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம உரல்லையோ அம்மிலேயோ இல்லை மிக்சிலேயோ அரைச்சிக்கலாம். இப்போ இந்த வதக்கின பொருளோட ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் காரம் குழந்தைங்களாம் சாப்பிட்றதுக்கு குறைய வேணும்னா இன்னும் கொஞ்சம் தேங்காயும் நீங்கள் சேர்த்துக்கறலாம். தேங்காய் மட்டும் பச்சையாக சேர்த்துருக்கேன் மிக்சியில். அதோட ஆற வச்ச நம்ம வதக்கி வச்சுருந்த பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்து அரைக்க வேண்டியது தான். தக்காளி வெங்காயத்தில் இருக்க தண்ணியே சரியாக வரும். இதுக்கு ஒரு சின்ன துண்டு வெல்லமோ ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் பச்சையாக அந்த இஞ்சியோட காட்டத்தையும் உடம்புல இருக்க அந்த உஷ்ணத்தை குறைக்கிறதுக்காகவும் அந்த ஜீரகம் சேர்த்துட்டோம். பெருங்காயம், கொஞ்சம் போல் புளி பேஸ்ட்டு, புளியும் நீங்கள் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டோம். இப்போ ரொம்ப கெட்டியாக இருக்குது. இப்படியே வச்சுக்கலாம். தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து அரைச்சேன். நம்ம முதல்ல கடுகும் பொரிய விட்டுட்டு அந்த எண்ணெயை தனியாக வச்சுருந்தோம். அதை அந்த மிளகாயை கார்னிஷ் பண்ணிவிட்டு எண்ணெயும் இதில் சேர்த்து ஊற்றிக்கிறணும். அப்போ தான் அந்த எல்லாமே சேர்ந்து எல்லா சுவையும் சேர்ந்து இந்த எண்ணெயோட டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.